மங்கி பாக்ஸ் அப்படி ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு. எய்ட்ஸை உண்டு பண்ணக்கூடிய HIV வைரஸ் அதை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு நாம உயிர் வாழ முடியுமா அப்படின்னா உயிர் வாழ முடியாது. எந்த ஒரு பாக்டீரியாக்களும் எந்த ஒரு வைரஸும் நம்ம உடம்புக்குள்ள குறிப்பிட்ட சதவீதம் இருந்தே ஆக வேண்டும். ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் மஞ்சள் காமாலை நோயை பற்றி நம்மளுடைய சித்தர்கள் இதுக்கு முன்னாடி 12 வகையாக பிரிச்சிருக்காங்க. மங்கி பாக்ஸுக்கு பெரிய அம்மையினுடைய தடுப்பூசி தான் போட்டுட்டு இருக்காங்க. அம்மை நோய் யாருக்கு வரும், யாருக்கு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும், அதை நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும். அரூப அறிவியல் பயோக்கு மருத்துவ நிபுணர் பரசு பேசுகிறேன். வணக்கம். சமீப காலமா குரங்கு அம்மை நோய், அதாவது எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்ல மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு. இது ஆப்பிரிக்க நாடுகளில் இது தோன்றியது. குரங்குகளிலிருந்து மற்ற விலங்கினங்களுக்கு பரவி அதே சமயங்களில் மனிதர்களுக்கும் பரவக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக இன்றைய ஆங்கில மருத்துவம், நவீன மருத்துவம் அதற்கான ஆராய்ச்சிகள் செய்து அதை பற்றிய விளக்கங்களை கொடுக்கிறது. இப்போ நம்மளுடைய நான் மெட்டீரியல் சயின்ஸ் அரூப அறிவியல் பார்வையிலும் ஒரு சில விஷயங்களை நாம இது விளக்க வேண்டியிருக்கு. பாக்டீரியானா என்ன, வைரஸ்னா என்ன அப்படின்னு விளக்க வேண்டியதா இருக்கு. அது எந்த அளவுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்க்க வேண்டியது. சமீபத்தில் கொரோனா நோய் சம்பந்தமான தொற்று இருந்தது. அந்த கொரோனாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இது எந்த நாடுகள்ல அளவுக்கு அதிகமா பரவியது அப்படின்னு சொன்னா இந்தியாவிலாம் கொஞ்சம் அதிகமா இல்லை. உயிர் இழப்புகள் என்பது அதிகம் கிடையாது. மற்ற நாடுகள்ல ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் சில பாரம்பரியமான சில விஷயங்களை ஃபாலோ பண்றதுனால நமக்கு அதோட எதிர்ப்பு சக்திகள் இருந்தது. அதனால அதுல இருந்து நம்ம விடுபட்டோம். பொதுவா பாக்டீரியா வைரஸ், உதாரணத்துக்கு எனக்கு டிவி இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவா நெகட்டிவ் தான். அதாவது HIV வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ரியாக்டிவ் ஆர் நான் ரியாக்டிவ், அதாவது நமக்கு உடலுக்கு பாதகமாக வேலை செய்கிறதா சாதகமாக வேலை செய்கிறதா அப்படின்னு தான் கொடுக்க முடியும். டைஃபாய்டுனா 1:20 அப்படின்னு தான் நார்மல். 1:80, 1:60 அந்த மாதிரி இருந்ததுன்னா நோய் தொற்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பாக்டீரியாக்களையும் எந்த ஒரு வைரஸையும் கம்ப்ளீட்டா உடம்புல இருந்து அழிச்சிட்டு மனிதன் உயிர் வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா சார்ஸ் வைரஸ், இப்ப கொரோனால சார்ஸ் வகையை சேர்ந்தது. உடம்புல இருக்கிற சார்ஸ் வைரஸை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு நான் உயிர் வாழ முடியுமா? நானும் உயிர் வாழ முடியாது, நீங்களும் உயிர் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா நுரையீரல் இருக்கிற சார்ஸ் வைரஸை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம்னா நுரையீரல் சுருங்கி விரியாது. இப்ப HIV வைரஸ், எய்ட்ஸை உண்டு பண்ணக்கூடிய HIV வைரஸ் அதை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு நாம உயிர் வாழ முடியுமா அப்படின்னா உயிர் வாழ முடியாது. பெல்விக் கேவிட்டி முழுவதும் செயலிழந்துவிடும். அது இனப்பெருக்க உறுப்புகள், அதுக்கு கீழே உள்ள என்சைம் சிஸ்டம், குடல் பகுதி, இதெல்லாமே செயலிழந்துடும். ஆகவே எந்த ஒரு பாக்டீரியாக்களும் எந்த ஒரு வைரஸும் நம்ம உடம்புக்குள்ள குறிப்பிட்ட சதவீதம் இருந்தே ஆக வேண்டும். இதுவரையில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதுவும் இதுவரையில் கண்டுபிடிக்க போற குரங்கு அம்மை வைரஸ் உட்பட நமக்குள்ள ஒரு சில பகுதிகளில் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. லார்ஜ் இண்டஸ்ட்ரியல், அதாவது பெருங்குடல்ல 100% அக்குமுலேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90% பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் சிறுகுடல்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது இரைப்பை. இப்படியா பாக்குற போது எல்லா பாக்டீரியாக்களும் எல்லா வைரஸ்களும் உடம்புக்குள்ள ஒரு சில பகுதிகளில் அதுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு, அதுக்காக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா கல்லீரல்ல நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ். ஏன் நீ கல்லீரல்லே இருக்கணும்? ஒரு 6 மாசம் நுரையீரல்ல போயிருக்கிறது, ஒரு 6 மாசம் கிட்னில போயிருக்கிறது, ஒரு 6 மாசம் சிறுகுடல்ல போயிருக்கிறது. கல்லீரல் மட்டும்தான் இருக்குது. ஏன் கல்லீரல் மட்டும்தான் அது அதிக அளவில் இருக்கும்? அதுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அந்த வேலையை என்ன பண்ணா கல்லீரலை ஸ்திரத்தன்மையோட அதோட இயக்கத்தன்மை, அதோட என்சைம்ஸை முழுவதும் பராமரிப்பதற்கு, அதன் இயக்கத்தன்மையை பராமரிப்பதற்கு கல்லீரல் இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் அவசியம் வேணும். இப்ப இதுவரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் மஞ்சள் காமாலை நோயை பற்றி நம்மளுடைய சித்தர்கள் இதுக்கு முன்னாடி 12 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் A, B, C, D, E, F வரையில தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. சார்ஸ் வைரஸ் நுரையீரல்ல, ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் கல்லீரல்ல, பெல்விக் கேவிட்டில இனப்பெருக்க உறுப்புகள் அந்த சமயத்துல HIV வைரஸ், இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் சில பாக்டீரியாக்களும் சில வைரஸ்களும் அதிகமாக இருப்பதும் குறைவாக இருப்பதும் என்பது இயற்கை. டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா எங்க இருக்கும் அப்படின்னா நுரையீரல் இருக்கும். அது உடம்பு கூட வேற சில பகுதிகளில் பரவலா இருக்கும். இப்ப சிக்கன் பாக்ஸ் சாதாரணமா வரக்கூடிய அம்மை நோய், ஸ்மால் பாக்ஸ் பெரிய அம்மை, மங்கி பாக்ஸுக்கு பெரிய அம்மையினுடைய தடுப்பூசி தான் போட்டுட்டு இருக்காங்க. சிக்கன் பாக்ஸா இருந்தாலும் நம்ம சாதாரணமா இருக்க அம்மை நோயா இருந்தாலும் சாதாரணமா வந்து சாதாரணமா போகக்கூடியது. அதுவும் இதுவும் ஒன்றுதான். இப்ப மங்கி பாக்ஸும் அப்படிதான். அது தானா வந்து தானா போகக்கூடியது. அம்மை நோய் யாருக்கு வரும், யாருக்கு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும், அதை நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும். யாருக்கெல்லாம் குடல் சுத்தமாக இல்லையோ, அதாவது வெப்ப ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவர்கள், எனக்கு வந்து உடல் உஷ்ண ஆதிக்கத்தோடவே இருக்கு அப்படின்றவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். இப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன் மலக்குடல், அது வந்து சரியா டாய்லெட் போகாம, சரியா பிரச்சனை இல்லாம, சுரப்பு மண்டலங்கள் சீரான அளவு இல்லாம, சரியற்ற உணவு முறை பழக்கங்களால மலக்குடலும் சிறுகுடலும் ஸ்தம்பித்து போகிறது. அப்படி ஸ்தம்பித்து போகிறதுனால உஷ்ண ஆதிக்கம் ஏற்பட்டு மலம் வந்து அந்த குடல் பகுதியிலே சேர்ந்து அதுல இருந்து என்ன பண்ண அளவுக்கு அதிகமான வெப்ப ஆதிக்கம் வந்து உடல் முழுவதும் பரவி அது நோயை தொற்றும். ஆகவே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாக்களும் குறிப்பிட்ட
வைரஸ்களும் அந்த இடங்கள்ல இருந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான சூழல் என்பது இருக்கும். இப்ப சூழல் இல்லை அப்படின்னா அது மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர ஆரம்பிச்சு. அப்படி இடம்பெயர ஆரம்பிக்கிற பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா குடல் பகுதியில இருந்து செயல்படக்கூடிய அந்த பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் தோல் பகுதிக்கோ வேற சில உடம்பு பகுதிக்கு வரக்கூடியது. அப்படிதான் அவை குடல் பகுதியிலிருந்து மைக்ரேட் ஆகி தோல் பகுதிக்கு வந்து கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நோய் தான் அம்மை. ஆகவே யாரெல்லாம் உஷ்ணாதிக்கத்தோட இருக்கிறாங்க, மலக்குடலும் சிறுகுடலும் இறைப்பையும் சுத்தம் இல்லாம வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் மேக்சிமம் அம்மை வரும். ஆகவே வரக்கூடிய குரங்கு அம்மையிலிருந்து கவலையப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் 3 ஐடியா சொல்றேன், அதை மட்டுமே நீங்க கடைபிடித்தாலே போதுமானது. நம்பர் 1, மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். சாப்பிட்டோம் சரியா ஜீரணம் ஆயிடணும், சரியான முறையில கழிவுகள் வெளியேறணும். அப்படி மலச்சிக்கல் இல்லாம பாத்துங்க. அதுக்கு வந்து நிறைய நாட்டு மருந்து கடையில இருக்குது, திரிகடுக்கு சூரணம் இருக்கு, கடுக்காய் சூரணம் இருக்கு, இதை சாப்பிடலாம். நம்பர் 2, ஜீரண மண்டலம் என்சைம் சிஸ்டத்தை சரியா வச்சிருக்கணும். அப்ப சரியா வச்சிருக்கிறது எப்படி வச்சிருக்கிறது? காலையில எழுந்ததும் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா உனக்கு தாகம் எடுக்கலாம், தாகம் அடங்குற வரையிலும் ரொம்ப சூடாகவும் எடுக்கக்கூடாது, வெதுவெதுப்பான வெந்நீர். அப்படி வெதுவெதுப்பான வெந்நீர் எடுக்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குடல் பகுதியில் இருக்கிற ஜீரண சுரப்பிகள் புதுப்பிக்கப்படும். வெந்நீர்ல இருந்து வரக்கூடிய வெப்ப ஆற்றலை அது எடுத்துக்கொண்டு சுரப்பு மண்டலங்கள் சீரான அளவுல வரதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கல்லீரலையும் மண்ணீரலையும் சிறப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். தூக்கம் சரியான அளவில் இருக்க வேண்டும், நம்முடைய உடல் உழைப்பு சரியான அளவில் இருக்க வேண்டும், ஓய்வு என்பது சரியான அளவில் இருந்ததுன்னா கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் ஸ்ட்ரெயின் என்பது அதிகமா ஆகாது. அதாவது வேலை பளு அதிகமாகாம அது சிறத்தன்மையோட இருக்கும். கல்லீரலையும் மண்ணீரலையும் பாதுகாப்பான முறையில வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கீழா நெல்லி இருக்கு. இப்ப இது மாதிரியான சில மூலிகைகளான அல்லது உணவுகளாலான சில பொருளை நம்ம எடுக்கிற பொழுது கல்லீரலும் மண்ணீரலும் பாதுகாக்கப்படும். இது 3ம் இருந்ததுன்னா நீங்க சிக்கன் பாக்ஸும் கால்படுத்தல, ஸ்மால் பாக்ஸும் கால்படுத்தல, வர இருக்கிற அந்த மங்கி பாக்ஸுக்கும் நீங்க கால்படுத்தல. ஆகவே ஒண்ணு மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும், நம்மளுடைய என்சைம் சிஸ்டத்தை நம்ம சரியா வச்சிருக்கணும், கல்லீரலையும் மண்ணீரலையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய உடல் மனம் செயல் இது எல்லாமே அதுக்கேற்ற வகையில் இருக்கணும். இதை 3ஐயும் நாம சரியான அளவோட பார்த்தோம் என்றால் நோயற்ற ஆனந்த வாழ்வை பெறலாம், மங்கி பாக்ஸ்ல இருந்து விடுபடலாம் என கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம்.